சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல யாரை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என தமிழை தன் உயிராக கருதிய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றிய தகவலை தான் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மற்றொரு வரிகளையும் இவர் சொல்லியிருக்கிறார். என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா, புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறியிருக்கிறார். இன்றைய காலகட்டம் என்பது போரை ரசிக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, அந்த மனநிலையை வேரோடு சாய்க்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலேயே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறியிருக்கிறார். அவரை பற்றிய முழுமையான தகவலை தான் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்புரத்தினம் என்பது தான் அவருடைய இயற்பெயர். அவருடைய தந்தையார் பெயர் கனகசபை. அதனாலே இவர் கனக சுப்புரத்தினம் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் என்னவென்று அழைப்பாங்கன்னா, கனக சுப்புரத்தினம் என்றும் அழைப்பார்கள். தன்னுடைய தந்தையார் பெயரையும் சேர்த்துக்கொண்டு இவரை கனக சுப்புரத்தினம் என்றும் அழைப்பார்கள். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், இவருடைய தந்தையார் பெயர் கனகசபை, தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். 1920ஆம் ஆண்டு பழனி அம்மையார் என்பவரை திருமணம் புரிந்து கொண்டார். மன்னன் என்ற மகனும் இவருக்கு இருக்கிறார். இவர் பிறந்த இடம் தற்போது இருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசம் தான். அப்போது பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது இவர் பிறந்தபோது. இவர் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் இவர் பிறந்தார். இவர் மறைந்த மாதமும் ஏப்ரல் தான், ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இவர் பிறந்தது 29 ஏப்ரல் 1891. இவர் மறைந்தது 21 ஏப்ரல் 1964. இவர் புலமை பெற்ற மொழிகள் பாருங்க, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய 3 மொழிகளில் இவர் புலமை பெற்றிருக்கிறார். இவருடைய பெயர் எப்படி மாற்றம் பெற்றதுனா, இவர் பாரதியார் அவர்களின் மீது கொண்ட கவிதையின் மீது கொண்ட பற்றுதலால் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என பெயரை சூட்டிக்கொண்டார். பாரதியார் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இவர் பாடிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கும் காணியனும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்ற பாடல் பாரதியார் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இவர் பாடிய பாடல். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்றம் இருக்கிறது. அந்த மன்றத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கவிஞர்கள் வருகிறார்கள். அங்கு பாரதியாரும் இருக்கிறார். இப்படி பாரதியாரும் இருக்கும் பொழுது பாரதிதாசன் வருகிறார். பாரதிதாசன் அவர்களை பற்றி பல்வேறு கவிஞர்கள் புகழ்ந்து கூறுறாங்க. உடனே என்ன சொல்றாருன்னா, பாரதியார் அவர்கள் ஒரு கவிதையை புனைந்து பாடுமாறு குறிப்பிடுகிறார். அதன் காரணமாக பாரதியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பாடிய பாடல்தான், அவர் இயற்றிய பாடல்தான் எங்கெங்கும் காணேனும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா என்பது. இந்த வரிகளின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பாரதிதாசன் அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த வரிகள் மூலமாகவே நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்தது மனமாற்றத்தை பாருங்க. இவர் பிறந்தது பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட புதுச்சேரி. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலான தீவிரவாதிகள் ஆங்கிலேயரிடமிருந்து கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக புதுச்சேரியில் போய் தஞ்சம் புகுவாங்க. அதன் காரணமாகவே பல்வேறு தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இவர் புதுச்சேரியில் பிறந்தார். தீவிரவாதிகளின் புகலிடமாக இருந்த புதுவையில் பல்வேறு தீவிரவாத தலைவர்களுடன் இவர் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு தீவிரவாதியாகவே ஆரம்ப காலகட்டத்தில் இவர் இருந்தார். 1920ஆம் ஆண்டு தான் காந்தி அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இவர் தீவிரவாதியாக இருந்து காந்தியவாதியாக மாறி சத்தியாகிரக இயக்கத்தில் பங்கு கொண்டார். இப்போ இவர் முதலில் தீவிரவாதியாக தான் இருந்திருக்கிறார். பிறகுதான் காந்தியவாதியாக மாறுகிறார். காந்தியவாதியாக மாறிய பிறகு காந்தி இயக்கத்தை பரப்பும் நோக்கில் பல்வேறு நூல்களை இயற்றியிருக்கிறார். அது என்னென்ன நூல்னு பார்த்தீங்கன்னா, சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம், தொண்டர் படைப்பாட்டு மிக முக்கியமான நூல், கதர் ராட்டினப்பாட்டு. இவை அனைத்துமே பாரதிதாசன் அவர்கள் காந்திய இயக்கத்தை பரப்பும் நோக்கில் இயற்றிய நூல்கள். முன்பே சொன்ன தொடக்க காலகட்டத்தில் பாரதிதாசன் அவர்கள்
கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் பிற்காலத்தில் பகுத்தறிவை பரப்பும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திராவிட கழகத்தில் இணைந்து செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய ஆசிரியர்களை பற்றி பாருங்க. இவருடைய தொடக்க கல்வியை இவருக்கு கற்பித்தவர் யார்னா திருப்புலிச்சாமி என்பவர் தான் இவருக்கு தொடக்க கல்வியை கற்றுத்தந்த ஆசிரியராக பார்க்கப்படுகிறார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத்தந்த ஆசிரியர் பு. ஆ. பெரியசாமி என்பவர் இவருக்கு தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் இலக்கியங்களையும் கற்றுத்தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி கால்வே கல்லூரியில் இவர் இளங்கலை பட்டம் பெற்றார். இதுதான் இவருடைய கல்வியை பற்றியும் இவருடைய ஆசிரியர் பற்றியும் தகவல்கள். இதை கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தொடக்க கல்வி யாரிடம் கற்றார்னா திருப்புலிச்சாமி. தமிழ் இலக்கண இலக்கியங்களை பு. ஆ. பெரியசாமி என்பவரிடம் கற்றார். இளங்கலை கல்வி கற்ற கல்லூரி புதுச்சேரி கால்வே கல்லூரி. இவர் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு என்னென்ன பணிபுரிகிறார் பாருங்க. புதுவையில் இருக்கக்கூடிய அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் இவர் இணைந்திருக்கிறார். பல ஆண்டுகள் தொடர்ந்து பேராசிரியராகவே இவர் பணிபுரிந்தார். அது மட்டும் இல்லாமல் புதுவை முரசு என்ற இதழிலும் ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கிறார். இவர் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குயில். இவர் நடத்திய இதழ் குயில் என்ற இதழை நடத்தியவர் இவர் தான், பாரதிதாசன் அவர்கள் தான். இவருடைய பாடல்கள் இவர் எழுதிய பல்வேறு பாடல்கள் எந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா செக் நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். யாருடைய பாடல்கள் செக் நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. பாரதிதாசன் அவருடைய பாடல்கள் தான் செக் நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இவர் இந்தியாவின் விடுதலையின் மீது பேரார்வம் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீது பார்த்திங்கன்னா பெரும் காதல் கொண்டவர். அதை ஆரம்பத்திலேயே பார்த்தோம். தமிழ் தான் என் உயிர் என்பேன் என்று பாடியவர். அதனாலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவர் கலந்து கொள்கிறார். 1938 ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துகிறார். அதில் இந்தியை எதிர்த்து இவர் போராடி 1938 சிறை செல்கிறார். 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு பாரதிதாசன் அவர்கள் சிறை சென்றிருக்கிறார். இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. முதல் முக்கியமான சிறப்பு பெயர் பாவேந்தர் என்பதுதான். அதற்கு அடுத்தது புரட்சி கவி மற்றும் புரட்சி கவிஞர் என்பது இவருடைய சிறப்பு பெயராக பார்க்கப்படுகிறது. இந்த புரட்சி கவி புரட்சி கவிஞர் என்ற சிறப்பு பெயரை இவருக்கு அளித்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் அளிக்கிறார். 1946 ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற ஒரு கவிதா மன்றத்தில் 25,000 ரூபாய் பரிசளித்து அந்த மன்றத்திலேயே இவருக்கு புரட்சி கவி புரட்சி கவிஞர் என்ற பட்டத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு வழங்கினார். புதுவையில் பிறந்ததால் இவர் புதுவை குயில் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியாக பார்க்கப்படுகிறது. இப்போ ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்பதை பார்க்கணும். அவர் ஒரு உருசிய நாட்டு கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய கூற்றுகள் நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாங்க. அவர் என்ன கூற்றுகளை கூறியிருக்கிறார்னா தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்னா உருசிய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ். பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று கூறியவரும் உருசிய நாட்டு கவிஞர் ரசூல் கம்சதேவ் தான். அவரோடு ஒப்புகை கொள்ளும் அளவிற்கு மிக பெரும் நாட்டுப்பற்றும் தமிழ் பற்றும் கொண்டவராக இருந்தவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதனாலேயே அவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுகிறார். புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் புதுவை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். திராவிட கழகத்தோடு இணைந்து செயல்படுகிறார். பெரியார் பேசிய பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்களையும் பொது உடைமை கருத்துக்களையும் பெண்ணிய கருத்துக்களையும் தன்னுடைய கவிதைகளில் புனைந்து இவர் இயற்றியதால் பகுத்தறிவு கவிஞர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிஞர்னா பாவேந்தர் பாரதிதாசன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி என்றெல்லாம் பல்வேறு சிறப்பு பெயர்களில் அழைக்கப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன். இது மட்டும் இல்லாமல் புனைப்பெயர்களில் கூட இவர் கவிதைகளை எழுதியிருக்கிறார். இவருடைய புனைப்பெயர் கண்டெழுதுவோன், கிறுக்கன் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார், கிண்டல்காரன் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார், பாரதிதாசன் என்ற பெயரிலும் எழுதியிருக்கிறார்.
ஏன் புனைப்பெயர்களை பல்வேறு கவிஞர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டு கலந்த காலகட்டத்தில் பல்வேறு கவிஞர்கள் புதுச்சேரியில் போய் தஞ்சம் புகுவாங்க. அங்கிருந்து அவர்கள் கவிதைகளை எழுதுவாங்க. அந்த கவிதைகளை எழுதும் பொழுது அவங்க அங்கே தஞ்சம் புகுந்த காரணத்தால் தன்னுடைய இயற்பெயரையோ அல்லது சிறப்பு பெயர்களையோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பெயரை குறிப்பிட்டு கவிதைகளை எழுதுவாங்க. அதுபோல் இவர் என்னென்ன புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார்னா, கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன் என்ற பெயர்களில் எல்லாம் இவர் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய நூல்கள் பாருங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்க அதிக வாய்ப்புள்ள பகுதி இதுதான். அழகின் சிரிப்பு என்பது ஒரு கவிதை நூல். இசை அமுது 2 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அது இசைப்பாடல். இரணியன் அல்லது இணையற்ற வீரன் என்பது நாடகம். எங்கெல்லாம் நான் நாடகம்னு குறிப்பிட்டிருக்கிறனோ அதையெல்லாம் நீங்கள் கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இரணியன் அல்லது இணையற்ற வீரன். இருண்ட வீடு என்பது காவியம். இளைஞர் இலக்கியம் கவிதை. எதிர்பாராத முத்தம் கவிதை. கண்ணகி புரட்சி காப்பியம். காப்பியம் என்றாலே காவியம்தான். இப்போ கண்ணகி புரட்சி காப்பியம் என்பது ஒரு காவியம். கதர் ராட்டின பாட்டு இசைப்பாடல். கழைக்கூத்தியின் காதல் என்பது நாடகம். கழைக்கூத்தியின் காதல் என்பது நாடகம். காதலா கடமையா காவியம். குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக வெளிவந்திருக்கு. அதுவும் ஒரு காவியம்தான். குயில் பாடல்கள் கவிதை. குறிஞ்சித்திட்டு காவிய நூல். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் காவிய நூல். சௌமியன் என்பது நாடகம். சௌமியன் என்பது நாடகம். சேர தாண்டவம் என்பதும் நாடகம். இது எல்லாம் ஞாபகமாக குறித்து வச்சுங்க. அதற்கடுத்தது தமிழச்சியின் கத்தி என்பது காவியம். தமிழ் இயக்கம் என்பது கவிதை. படித்த பெண்கள் என்பது நாடகம். பாண்டியன் பரிசு என்பது காவியம். பிசிராந்தையார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. பிசிராந்தையார் என்பது நாடகம். இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். டிஎன்பிஎஸ்சியில் 2 விதமாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பிசிராந்தையார் தான். அதற்கடுத்தது பிசிராந்தையார் என்பது எவ்வகை நூல்னு கேட்டிருக்கிறாங்க. நாடக நூல். அதனால தான் சொன்னேன் என்ன வகை நூல் என்பதில் நாடகத்தை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன். அதற்கடுத்தது புரட்சி கவி என்பது கவிதை நூல். மணிமேகலை வெண்பா என்பது கவிதை நூல். முல்லைக்காடு என்பதும் கவிதை நூல். இவை அனைத்துமே பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல்களாக பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பிட்டு ஒரு சில நூல்கள் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னென்ன தகவலை தாங்கி நிற்கிறது என்பதன் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற நூல் பொது உடைமையை வலியுறுத்தும் நூலாக பார்க்கப்படுகிறது. முழுக்க முழுக்க பொது உடைமையை சிந்தனையை தாங்கி எழுதப்பட்ட நூல் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல். சாகித்ய அகாடமி விருது பெற்றது 1969. அழகின் சிரிப்பு என்பது இயற்கையை வர்ணிக்கும் நூல். குடும்ப விளக்கு என்பது கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல். குடும்ப விளக்கு என்பது கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல். இருண்ட வீடு என்பது கல்லாத பெண்களின் இழிவை கூறும் நூல். பாருங்க, குடும்ப விளக்கு என்ற நூலுக்கு எதிர்ச்சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா இருண்ட வீடு தான். ஏன்னா குடும்ப விளக்கு கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறும். இருண்ட வீடு கல்லாத பெண்களின் இழிவை கூறும். புரட்சி கவி என்ற நூல் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியத்தின் தழுவலாக பார்க்கப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய ஆண்டு 1937. எதிர்பாராத முத்தம் என்ற நூல் யார் பற்றிய தகவலை தாங்கி நிற்கிறதுனா குமரகுருபரரை பற்றி தாங்கி நிற்கிறது. அவரை பற்றி மட்டுமான அவரை பற்றி மட்டும் கிடையாது, அவரை பற்றிய தகவலும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் குமரகுருபரர் என்ற ஒரு தனி நூலையே இவர் எழுதியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இரவா இன்பக் களஞ்சியம். இரவா இன்பக் களஞ்சியம் என்பது நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம் முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இயற்றிய நூல் எதுனா இரவா இன்ப களஞ்சியம்தான். இவர் புதுச்சேரியில் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். இவருடைய கவிதையிலிருந்து தான் புதுச்சேரி அரசனுடைய நாட்டு வாழ்த்தே எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பாடல் அப்படின்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்பது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல். அந்த பாடல்தான் தற்போது புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவை அனைத்துமே இவர் எழுதிய நூலை பற்றிய தகவல்கள். கண்டிப்பாக
அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இவருடைய நூல்களை பற்றி பார்த்துக்கணும். இதிலிருந்து கேள்விகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாரதிதாசனுடைய பகுத்தறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பாரதிதாசன் அவர்கள் ஆத்திகராக தான் இருந்திருக்கிறார், கடவுள் நம்பிக்கை கொண்டவராக தான் இருந்திருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் இவர் திராவிட இயக்கத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். 1929ஆம் ஆண்டு முதல் குடியரசு, பகுத்தறிவு போன்ற பெரியார் அவருடைய திராவிட கழக இதழில் எழுத்தாளராக பணிபுரிந்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். புத்தகத்தில் என்ன குறிப்பு இவரை பற்றி தராங்கன்னா, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்பாங்க. கவிதை வடிவில் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் தான். இவருடைய வருகைக்கு பிறகு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்ற ஒரு குழுவே உருவானது, ஒரு தலைமுறையே உருவானது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான கவிஞர்கள் யாருன்னா, முடியரசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், வாணிதாசன், சுப்புரத்தினதாசன், கம்பதாசன் ஆகியோர் எல்லாமே பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த பரம்பரை கவிஞர்களில் மூத்தவராக யாரை குறிப்பிடுகிறாங்கன்னா, முடியரசன் அவர்களை தான் குறிப்பிடுறாங்க. பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யாருன்னா முடியரசன். பாரதிதாசன் தலைமாணக்கர்களுள் ஒருவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல், ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே கேட்கலாம். அடுத்தது இவரை பற்றிய புகழுரைகளை பார்க்க போகிறோம். பல்வேறு புலவர்கள் பாரதிதாசன் அவர்களை பற்றி என்னென்ன புகழை கூறியிருக்கிறார்கள், என்னென்ன புகழ் உரைகளை கூறியிருக்கிறாங்க என்பதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சுப்புரத்தினம் ஓர் கவி என கூறியவர் பாரதியார். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி பாரதிதாசன் என்று கூறியவர் கூப்பா ராசகோபாலன். நம்முடைய புத்தகத்திலேயே இவரை பற்றிய குறிப்பு இருக்கும். அடுத்தது, பாரதிதாசன் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்று கூறியவர் ஆ சிதம்பரநாதர். அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் பாவேந்தர் பாரதிதாசன் என கூறியவர் புதுமைப்பித்தன். அதாவது அறிவு என்ற ஒரு கோயிலை கட்டி அதில் தமிழர்களை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் பாவேந்தன் பாரதிதாசன் என்று கூறியவர் புதுமைப்பித்தன். பாரதிதாசன் அவர்களை தந்தை பெரியார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா, தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்று குறிப்பிட்டிருக்கிறார்? தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். இப்போ அடுத்தது கால வரிசையை பார்க்க போகிறோம். முக்கியமான வருடங்கள், இவருடைய வாழ்க்கை வரலாறில் இருக்கக்கூடிய முக்கியமான வருடங்களை பாருங்கள். இவருடைய பிறப்பு 1891. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் இருக்கக்கூடிய அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிய துவங்கிய ஆண்டு 1919. இவர் தன்னுடைய மனைவியாரான பழனி அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட ஆண்டு 1920. அது மட்டும் இல்லாமல் தங்கக்கிளி பரிசு இவர் பெற்றிருக்கிறார். எந்த நாடகத்துக்குன்னா அமைதி ஊமை என்ற நாடகத்திற்கு. அது எந்த ஆண்டுனா 1946. புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1954. இயற்கை எய்திய ஆண்டு 1964. பிசிராந்தையார் நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஆண்டுனா 1969. தமிழக அரசு 1982ஆம் ஆண்டு இவருடைய பெயரில் திருச்சியில் ஒரு மாநில பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. அந்த பல்கலைக்கழகத்துடைய பெயர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம். 1990ஆம் ஆண்டு இவர் மறைந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு இவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கி இருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சென்னை தபால் துறையினர் மூலமாக ஒரு நினைவு அஞ்சலி அவர்கள் பாரதிதாசன் அவருடைய பெயரில் வெளியிடப்பட்டது. இவை எல்லாமே தமிழக அரசு செய்த சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது, நடுவண் அரசு செய்த சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுதான் இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருடங்கள். இவ்வளவுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றிய குறிப்புகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவர் எழுதிய பள்ளி பாட புத்தக வரிகளையும் மிக முக்கியமான வரிகளையும் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க கற்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ஏன்னா பல்வேறு மாணவர்கள் கற்பதற்கு ஆர்வமாக இருப்பதே கிடையாது. கற்பதற்கு ஆர்வமாக இருக்கின்ற மாணவர்கள் யாரும் எந்த வகுப்பையும் புறக்கணிப்பதை கிடையாது.
அதனால் கற்பதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி பாட புத்தக வரிகளை மிகவும் கவனமாக கவனிங்க. பாருங்கள், முதல்ல பார்க்க போகிறது எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் இவர் எழுதியிருக்கக்கூடிய வரிகளை பாருங்கள், மிக எளிமையாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துடையதாக இருக்கும். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர். நாங்கள் இந்த வாழ்வில் உயர்ந்திட நாங்கள் பெற்ற பேரு என்னவென்றால் அது இனிமை தமிழ் மொழிதான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்கும் மேதமிழ் மீதில் என்று குறிப்பிட்டார். ஆமாம், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழருக்கும் எதன் மேல் காதல் அதிகம் அப்படின்னா தமிழின் மேல்தான் காதல் மிக அதிகம். அதற்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே, ஆம், தமிழ் நம்முடைய உயிர் தான். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேல். இந்த புவியில் நாங்கள் வெல்வதற்கு எங்களுக்கு தகுதி என்ன இருக்கிறது என்று யாராவது கேட்டால் ஒரே பதிலைத்தான் நாம் கூற வேண்டும். தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு. அந்த ஒரே தகுதி போதும் இந்த புவியை நாங்கள் ஆள்வதற்கு என்று நாம் கூற வேண்டும். அதை தான் கூறுகிறார். தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம், இன்பத் தமிழ் குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்பத் தமிழுக்கு நாடும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று எங்கள் தமிழ் என்ற கவிதையில் அழகாக பாடி முடித்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது இன்பத் தமிழ் என்ற கவிதையில் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரிகளை பாருங்க. இதை திரைப்படத்திலேயே ஒரு பாடலாகவே வந்திருக்கிறது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்று நீங்க ஒரு பாடலை கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய கவிதை தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வரிகளை பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எங்கள் உயிருக்கு இணையாக ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறினால் அமுதாக இருக்கின்ற எங்களுடைய தமிழைத்தான் நாங்கள் சொல்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். எங்கள் சமூகம் வளர்வதற்கு நீராக இருக்கக்கூடியது எதுனா தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர் என்று அடுத்த வரிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கடுத்து பாருங்க, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புலம்மிக்க புலவருக்கு வேல். புலம்மிக்க புலவருக்கு வேலாக இருப்பதும் எதுவென்று குறிப்பிட்டிருக்கிறார்னா தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருக்கின்ற நேரத்தில் குளுக்கோஸை சாப்பிட்டா எனர்ஜி ஆகிடும். அந்த குளுக்கோஸ் எங்களுக்கு எது தெரியுங்களா? தமிழ் தான் அந்த குளுக்கோஸ். அதை எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்று அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கவிதைக்கு வைரத்தின் வாளாக இருக்கக்கூடியது எங்கள் தமிழ்தான். அவ்வளவு கூர்மையாக எங்களுடைய தமிழ் வார்த்தைகள் இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், ஏனென்றால் தமிழ் தாயின் வயிற்றில்தான் நாம் அனைவருமே பிரிந்திருக்கிறோம். அதனால் என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்பத் தமிழ் என்ற தலைப்பில் இவ்வளவு தமிழின் பெருமைகளையும் தமிழுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகளையும் எவ்வளவு அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது தமிழ் வளர்ச்சி என்ற தலைப்பில் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எளிமையான வரிகளை பாருங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு
தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். எளிமையினால் இங்கு ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. அடுத்து என்ன சொல்ல பாருங்க, உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூர்கள் ஒருத்தர் தயையில்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிட வேண்டும். தமிழ் ஒளியை மதங்களிலேயே சாய்க்காமல் வேண்டும், கலக்கக்கூடாது. இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். குறை களைந்தோம் இல்லை. தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர். தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர். எவ்வளவு நாள் நாம் வெறும் வாயாலேயே எங்கள் தமிழ் உயர்ந்த மொழி என்று சொல்லி சொல்லி காலத்தை கழிப்பது? அதை உலகறியச் செய்ய வேண்டும் என்றால் இந்த அனைத்தையுமே நாம் செய்ய வேண்டும். அவர் கூறிய அனைத்தையுமே நாம் செய்ய வேண்டும். அடுத்தது, பாரதியாரை பற்றி பாரதிதாசன் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. பல்வேறு சிறப்பு பெயர்களை பாரதியாருக்கு இந்த கவிதையில பாரதிதாசன் தருகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, சிந்து பாடுவதில் வல்லவர், சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், திறம்பாட வந்த மறவன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், நாட்டிற் படரும் சாதிப்படைக்கு மருந்து, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறியவன் யார்? பாரதியார் தானே அதைத்தான் குறிப்பிடுகிறார். நாட்டிற் படரும் சாதிப்படைக்கு மருந்து, மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன், அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறென்பதை எடுத்துரைக்கின்றேன் என பாரதியாரை பற்றி பாரதிதாசன் எழுதிய கவிதை இது. அதே போல தந்தை பெரியாரை பற்றியும் பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று தந்தை பெரியாரை பற்றி பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். இவை அனைத்துமே மிக மிக முக்கியமான கவிதைகள். அடுத்தது பழைய புத்தகத்தில் மழையை பற்றி எழுதியிருக்கிறார் பாருங்க. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது. அப்படி பாடலாகவே கேட்டோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக மனதில் பதியும். மழையே மழையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா, இந்த வையத்தமுதே வா வா, மழையே மழையே வா வா, தழையா வாழ்வும் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவாரெல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும், மழையே மழையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா, தகரப்பந்தல் தனதனவென்ன தாழும் குடிசை சலசலவென்ன, நகரப் பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென, மழையே மழையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா என்று பாடியிருக்கிறார். அடுத்த வரிகளை பாருங்க. ஏரி குளங்கள் வழியும்படி, நாடெங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரித்தூவும் பூவும் காயும் என்று குறிப்பிடுகிறார். இங்க பொடி என்றால் என்ன பொருள்னா மகரந்தத்தை குறிப்பிடுகிறது. பொடி வாரித்தூவும் பூவும் காயும், மரமும் தழையும் நனைந்திடும்படியே, மழையே மழையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா, எல்லாருக்கும் செல்வருக்கும் தாமே என்பாருக்கும், தீயவர் மற்றும் நல்லாருக்கும் முகிலே சமமாய் நல்கும் செல்வம் நீயே அன்றோ, மழையே மழையே வா வா, நல்ல வானம் புனலே வா வா என்று பாடியிருக்கிறார் மழையை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்த கவிதையை பாருங்க. விழுதும் வேரும் என்ற தலைப்புல அடுத்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது. ஆலமரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர், வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை நெடிய பந்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றை நெடிய பந்தல், ஒற்றை கால் நெடிய பந்தல் என்று
ஆலமரத்தை பற்றியும் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விழுதை பற்றியும் அதனை சுற்றி படர்ந்திருக்கக்கூடிய வேரை பற்றியும் அழகாக எழுதியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது குடும்ப விளக்கு என்ற நூலில் கற்ற பெண்களுடைய பெருமையை பேசியிருக்கிறார். நம்முடைய புத்தகத்தில் மிகவும் அழகாக விரிவாக இந்த செய்யுளை கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வரிகளை பாருங்கள், எளிமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். கல்லாத பெண்கள் களர் நிலத்தை போன்றவர்கள், அவர்களுடைய வயிற்றில் பிறக்கின்ற குழந்தைகள் புல்லுக்கு ஒப்பானவர்களே தவிர அவர்கள் புதல்வர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல. கல்வியை உடைய பெண்கள்தான் திருந்திய கழனி, அந்த வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்தான் நல்லறிவு உடைய குழந்தைகளாக விளைவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதோ அன்றோ. எல்லா துறைகளிலும் ஆடவர்களுடைய ஆதிக்கம் இருப்பதால் பெண்களுக்கு விடுதலை இல்லாமல் போனது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இந்த நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாளை, இந்த வரிகளை மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். கல்வியில்லா மின்னாளை, இந்த மின்னாளை என்ற பொருள் என்னன்னா பெண் என்று பொருள். கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள், இந்த மின்னாள் என்பதற்கு ஒளிரமாட்டாள் என்று பொருள். இதற்கு பொருள் ஒளிரமாட்டாள். கல்வியில்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் என ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பல்வேறு நகரங்களில் மாநகரங்களில் இந்த நிலை தற்போது மாறி வருகிறது. ஆண் பெண் என்ற பேதம் பார்க்காமல் தற்போது சமையலிலும் ஆண்கள் பார்த்திங்கன்னா செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டம் மாறிக்கொண்டு வருகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. அடுத்து பாருங்கள், உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதென்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையே இட்டு அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் என்று குறிப்பிட்டு அதற்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கொணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்கிட வேண்டும் எனில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்காகத்தான் தற்போது தமிழக அரசு முதற்கொண்டு எல்லா அரசுகளும் பெண் கல்வியை முன்னேற்றுவதற்காக பல்வேறு உதவித்தொகைகளை அளித்து பெண் கல்வியை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. அதற்காகவே பெண்களுடைய கல்வியை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல் தான் குடும்ப விளக்கு. அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்யுளை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது பாருங்க, நம்முடைய புத்தகத்தில் பாவேந்தர் பாரதிதாசன், பாரதியார் மற்றும் கவிமணி இவர்கள் 3 பேருமே என்ன கூறியிருக்கிறார்கள் பெண்களுடைய கல்வியை பற்றி என்று கொடுத்துருக்குறாங்க. அதை பாருங்க. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாரீர் என்று எழுதியவர் யார்னா பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று எழுதியவர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த 3 கூற்றுகளையும் இந்த 3 வரிகளையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. அடுத்தது இன்பத்தமிழ் கல்வி என்ற தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதையை பாருங்கள். தமிழ் பேறு என்ற தலைப்பில் நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. எளிமையான வரிகள் தான். ஏடு எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுது என்று சொன்னது வான். ஓடையும்
தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமைந்திடும் வீரரின் தோள் உயர்வெற்பென்று சொல்லி வரைக எனும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இதற்கு இடையே இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்ய சொல்றாங்க. இதற்கு இடையே என்ன சொல்றாரு பாருங்க. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டிலேயே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இதற்கிடையே அவருக்கு தமிழ் மக்களை பார்க்கிறார். அப்பொழுது தமிழ் மக்கள் இன்னலில் மிகுந்த கடினமுற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய கவிதையில் அவர் என்ன எழுதணும்னு நினைக்கிறார்னா, கீழே இருக்கக்கூடிய வரிகளைத்தான் எழுதணும்னு நினைக்கிறார். அதை எழுதியிருக்கிறார் பாருங்க. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று எழுத வேண்டும் என்று தோன்றியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவர் ஏடு ஒன்றை எடுத்து எழுத நினைக்கும் பொழுது வான்முகிலும் கடலும் அங்கிருக்கக்கூடிய மறவர் கூட்டமும் தங்களை எழுதென்று கூறியது. ஆனால் இடையில் இவருக்கு கண்ணில் பட்டது தமிழர்களுடைய இன்னல். அதற்கு ஏற்றார் போல் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்தார். அதுதான் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்கிவிடும், சுகம் வந்துவிடும், நெஞ்சினில் தூய்மை பறந்துவிடும், அனைவருக்கும் வீரம் வந்துவிடும் என்று எழுத வேண்டும் என்று தோன்றியது என இந்த கவிதையை எழுதி முடித்திருப்பார் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது புத்தகச்சாலை என்ற தலைப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்கக்கூடிய வரிகளை பாருங்க. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சகமக்கள் ஒன்றென உணர்வதற்கும் இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரும் சுவடைச்சாலை. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த 2 வரி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் புனிதமுற்று வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகச்சாலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எழுதி முடித்திருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதற்கடுத்து பாருங்க, பாண்டியன் பரிசு என்ற நூலில் பாவேந்தர் எழுதிய வரிகளை பாருங்க. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனை ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்துழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என ஈன்ற தந்தைக்கும் என ஈன்ற தாய்க்கும் மக்கள் தனை ஈன்ற தமிழ்நாட்டுக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்துழியும் நாள் எனக்கு திருநாள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். தந்தைக்கும் தாய்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்னால் திணையளவு நலம் கிடைக்கும் என்றால் நான் இறந்தும் போவேன் என்று குறிப்பிட்டவர் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, தமிழ் புலவர்களுக்கு தமிழுக்கு தொண்டு செய்தவர்களுக்கு இறந்தாலும் இந்த உலகில் இறப்பே இல்லை என்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். என்னாலோ என்ற தலைப்புல மேல்நிலை வகுப்புல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரிகளை பாருங்க. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலையை போல ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாடோ என்று தமிழர்களுடைய கல்வியை பற்றி எழுதியிருக்கிறார். தமிழர்கள் அனைவரும் கல்வி கற்று இமயமலையை போல் உயர்ந்து புகழை பெற்று விளங்கும் நாள் எந்நாள் வரும் என்ற கருத்தை குறிப்பிட்டு இந்த கவிதையில் எழுதியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அதற்கடுத்தது நம்ம பார்க்க போகிற கடைசி கவிதை இதுதான். புரட்சி கவி என்ற கவிதை தான் மிக மிக முக்கியமான ஒரு கவிதை. பில்கணியம், வடமொழியில் இருக்கக்கூடிய பில்கணியம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது இந்த புரட்சி கவி. இது கதை வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை நூல். இதில் 2 மிக முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அதில் ஒருவர் யார் அப்படின்னா, கதை நாயகனாக வரக்கூடிய உதாரன் என்பவர், கதை நாயகியாக வரக்கூடிய அமுதவல்லி என்பவர். அமுதவல்லி என்பவர் யார்னா ஒரு மன்னனுடைய மகள், உதாரன் என்பவர் யார்னா
கவிதை புனையும் ஆற்றல் பெற்ற கவிஞர். அமுதவல்லியுடைய தந்தை என்ன செய்கிறாங்கன்னா, அமுதவல்லிக்கு ஒரு ஆசை வருகிறது, கவிதை எழுத வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அதற்கு கற்றுக் கொடுக்க ஒரு கவிஞரை வரவழைக்கிறார். அந்த கவிஞருடைய பெயர் தான் உதாரன். ஆனால் இவங்கள் இருவருமே நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடாதுன்னு விரும்புகிறார். ஏன்னா நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் ஒருவேளை காதல் எழுமோ என்பதால் அவர் என்ன சொல்கிறார்னா, அமுதவல்லி என்பவள் தொழுநோயாளி என்று உதாரன் கிட்ட சொல்கிறாரு, உதாரன் கண் தெரியாதவன் என்று அமுதவல்லி கிட்ட சொல்கிறாரு. அந்த இருவருக்குமே இடையில வகுப்பு நடைபெறும் போது ஒரு திரைச்சிலையையும் போட்டு விடுகிறார். சிறிது நாட்கள் அந்த கவிதை இயற்றும் வகுப்பு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது உதாரன் என்ன செய்கிறார்னா, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்து ஒரு கவிதையை பாடுறார். என்ன கவிதைனா, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீ, தான் சொக்க வெள்ளி பால் குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ என்று அந்த நிலவை பார்த்து பாடுறார். ஆனால் அமுதவல்லியுடைய தந்தையார் உதாரணை பற்றி என்ன சொன்னார்? உதாரன் என்பவர் கண் தெரியாதவர் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அமுதவல்லி இந்த கவிதையை கேட்டவுடனே, நிலவை பற்றி இவ்வளவு அழகாக கவிதை எழுதியிருக்கிறாரே, கண்டிப்பாக இவர் கண் பார்வையற்றவராக இருக்க முடியாது என்று அந்த திரைச்சிலையை விளக்கிறார். விளக்கின உடனே ஒருவருக்கொருவர் பார்த்துக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட உடனே நிலவை பார்த்தே உதாரன் எவ்வளவு பெரிய கவிதை எழுதிவிட்டார். தற்போது தரையிலேயே நிலவு இருக்கிறது. அந்த நிலவை பார்த்து என்ன எழுதுகிறார் பாருங்க, அமுதவல்லியை பார்த்து. மின்னல் குலத்தில் விளைந்ததோ வான் வில்லின் குலத்தில் பிறந்ததோ, கண்ணல் தமிழ் கவி வாணரின் உலக்கற்பனையே உருப்பெற்றதோ, பொன்னின் உருக்கில் பொலிந்ததோ ஒரு பூங்கொடியோ மலர்க்கூட்டமோ என்று நினைத்த உதாரன் தான் நீ யார் என்று கேட்டால், அதற்கு அமுதவல்லி நான் தான் அமுதவல்லி என்று கேட்கிறார். அமுதவல்லி நீ யார் என்று கேட்கிறார். நான் தான் உதாரன் என்று கேட்கிறார்கள். பார்த்த மாத்திரத்திலேயே இருவரும் காதல் கொள்கிறார்கள். எது நடக்கக்கூடாது என்று மன்னன் நினைத்தானோ அது நடந்து விட்டது. அதற்கு மன்னன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இருவரையுமே பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டும் தோணலில் பார்த்தீங்கன்னா மிரட்டுகிறார் பல்வேறு நபர்களை விட்டு. அப்பொழுது ஒரு கவிதை இயற்றுகிறார் பாருங்க. ஒருவனும் ஒருத்தியுமாய் மனம் உவந்திடில் பிழை என உரைப்பது உண்டோ, அரசு என ஒரு சாதி அதற்கு அயல் வேறு ஒரு சாதி உண்டோ, அரசனுக்குன்னு ஒரு சாதி மற்றவர்களெல்லாம் ஒரு சாதி என்று இருக்கிறதா, ஒருவனும் ஒருத்தியுமாய் மனம் உவந்து விட்டால் அதில் பிழை என்பதே கிடையாது, எங்களால் பிரியவே முடியாது என்று இருவருமே கூறிவிடுகிறார்கள். உதாரனை கொல்ல திட்டம் தீட்டுகிறார் மன்னன். அதற்கு தானும் அவருடனே இறந்து விடுகிறேன் என்று கூறும் அளவிற்கு அமுதவல்லி அவர்களும் கூறுகிறார். அமுதவல்லி கூறியதாக இருக்கக்கூடிய வரிகளை பாரதிதாசன் எழுதுகிறார் பாருங்க. சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும், தவிர்வது எனில் இருவருமே தவிர்தல் வேண்டும், ஓதுகை இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய் உயிர் எமக்கு வெல்லம் அல்ல என்றால். சாவரதா இருந்தால் 2 பேருமே செத்து போகிறோம், வாழறதா இருந்தால் 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து வாழறோம். இதில் 2ஐ எது நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்களோ தாராளமாக தாங்கள், எனக்கு உயிர் என்பது ஒன்றும் முக்கியமானதல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறார். உடனேயே உதாரன் அவர்களையும் அமுதவல்லி அவர்களையும் கொலை செய்யுமாறு மன்னவன் அவர்கள் ஆணையிடுகிறார். உடனே உதாரன் என்ன செய்கிறார்னா, அந்த ஊர் மக்களிடையே சென்று ஒரு கவிதை வீச்சில் பேசுகிறார். அந்த கவிதை வீச்சில் என்ன குறிப்பிடுகிறார்னா, தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான். அமுதவல்லிக்கு கவிதை புனையும் ஆற்றல் கற்றுக் கொடுக்க உதாரனை அழைத்ததற்கு காரணம் என்னன்னா, உதாரன் கவிதை புனையும் ஆற்றலில் வல்லவன் என்பதால தான். அதனால தான் என்ன சொல்றார் பாருங்க, உதாரன் தமிழறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள், அமுது என்று சொல்லும் இந்த தமிழ் என்னுடைய ஆவி, அமுதமாயிருக்கக்கூடிய இந்த தமிழ் என்னுடைய உயிர் போன்றது, அழிவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ. நான் தமிழில் ஆர்வம் கொண்டு கவிதை புனையும் ஆற்றல் பெற்றதால் தான் என்னை யார் அழைத்தது? மன்னவன் அழைத்தான். நான் கவிதை எழுதுகின்ற ஆற்றல் திறன் பெற்றதால் தான் அமுதவல்லி என்னை காதலித்தாள். இப்பொழுது நான் கொல்லப்பட போகிறேன், அதற்கு தமிழ் காரணம் ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். தமிழ் மேல் இந்த பழி சேரக்கூடாது என்று நினைக்கிறார். ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பது உண்டோ,
உமை ஒன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமின்காள். தமிழ் மாசற்றது, நான் கொலை செய்யப்பட்டாலும் அதற்கு காரணம் தமிழ் அல்ல, உயர் தமிழை உயிர் என்று போற்றுங்கள் என்று அந்த ஊர் மக்களிடையே கவிதை பேச்சை பேசுகிறார் உதாரன். அதை கேட்ட மாத்திரத்திலேயே மக்கள் எல்லாருமே மன்னனுக்கு எதிராக திரும்பி போரிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த புரட்சி கவி என்ற கவிதை நூலும் முடிவு பெறுகிறது. இவ்வளவுதான் புரட்சி கவி என்ற நூலினுடைய மிக முக்கிய வரிகள் மற்றும் கதை சுருக்கம். இதிலிருந்து எந்த வரி கேட்டாலுமே இப்போ மிக எளிமையாக நம்மால் கண்டுபிடித்து எழுத முடியும். நம்முடைய புத்தகத்திலேயே இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவுதான் நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள். இன்னும் ஒரு சில வரிகள் இருக்குது, அதை எல்லாமே இப்போ பிற முக்கிய வரிகளாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்கிறாரு பாருங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது பாருங்க, எப்பொழுது இந்த தமிழ் பிறந்தது என்று எழுதுகிறார் பாருங்க. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று குறிப்பிடுகிறார். எப்பொழுது நிலவு பிறந்ததோ, எப்பொழுது சூரியன் பிறந்ததோ, எப்பொழுது வானம் பிறந்ததோ, எப்பொழுது மேகம் பிறந்ததோ, ஒலிக்கின்ற கடல் எப்பொழுது பிறந்ததோ, அதனோடு பிறந்த தமிழுடன் பிறந்தவர்கள் நாங்கள் என்று தமிழின் தொன்மையை உலகறியச் செய்யும் கவிதையை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது சொல்றார் பாருங்க, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதேன்னு சொல்றார். நம்முடைய தாயை யாராவது பழித்து விட்டால் யார் தடுத்தாலும் அவனை விட்டு விடாதே. ஒருவேளை தமிழை படித்தால் நம்முடைய தாயே தடுத்தாலும் தமிழை ஒழித்தவனை விட்டுவிடாதே என்று குறிப்பிடுகிறார். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று எழுதியிருக்கிறார். அடுத்தது பொது உடைமை சிந்தனையோடு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க. என்ன சிந்தனைனா இது? பொது உடைமை சிந்தனை. ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர். ஓடப்பர் என்றால் கையில் ஓடை வைத்திருப்பவர் என்ற பொருள். கையில் ஓடை வைத்திருக்கும் ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால், உதயப்பர்னா பணபலம் பொருந்திய முதலாளி என்று பொருள். அப்போ ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ என்று குறிப்பிடுகிறார். தொழிலாளிகளே, நீங்கள் தொழிலாளியாகவே இருந்து விடாதீர்கள். கேள்வி கேளுங்கள், உங்களுக்கான கூலியை கேட்டு பெறுங்கள். கேட்டு பெற்று நீங்கள் உதயப்பரை போல ஒரு முதலாளியாகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி அனைவரும் சமமான ஒப்பப்பர் ஆகிவிடுவீர்கள். அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று பொது உடைமை சிந்தனையை கவிதையில் செலுத்தியிருக்கிறார் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது பாருங்க, கண்ணல் சுவை தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு, நான் ஓர் தும்பி, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேண்டும் இனி என்று எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்று தமிழினுடைய இனிமையை எழுதியிருக்கிறார் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது பாருங்க, காதல் திருமணத்தை பற்றி எழுதுகிறார் பாருங்க. மண்ணாய் போக வேண்டும், மண்ணாய் போக வேண்டும். எது மண்ணாய் போக வேண்டும்? மனம் பொருந்தாத திருமணங்கள் அனைத்தும் மண்ணாய் போக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பல்வேறு திருமணங்கள் நீதிமன்றத்தில் முடிவடைகிறது. அதற்கு காரணம் மனம் பொருந்தாத திருமணங்களாக அவை இருக்கின்றன. அந்த மனம் பொருந்தாத திருமணங்கள் மண்ணாய் போக வேண்டும் என்று அன்றே எழுதிவிட்டார் பாரதிதாசன் அவர்கள். அடுத்தது பாருங்க, இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும், அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தில்லை, வேறு வேறு இருந்தும் அருந்தும் கட்டில்லை, கீழ்மேல் எனும் கண்மூடி வழக்கம் இல்லை, நம்மிடையேதான் இருக்கிறது என்று புறாவை காட்டி சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, முதலாளி தொழிலாளி வேறுபாடு இருக்கக்கூடாது என்று ஏற்றத்தாழ்வுகளை கண்டித்து எழுதியிருக்கிறார் இந்த கவிதையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய இவருடைய மிக முக்கியமான வரிகள் பாருங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் பாரதிதாசன். இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் பாரதிதாசன். நம்மை ஆளும் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டை ஆளும் முதலமைச்சர் யாராக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் ஆய்ந்த தமிழன்தான்
தமிழ் படித்த தமிழன்தான், தமிழ் மேல் பற்று கொண்ட தமிழன்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று, தமிழாய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்று கவிதை எழுதியவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இவ்வளவுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றிய குறிப்பு. அவர் எழுதிய வரிகள் மிக முக்கிய வரிகள், பள்ளிப்பாட புத்தக வரிகள். இதை பார்த்தாலே போதும், நிச்சயமாக 100% இதிலிருந்து தான் டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி வரும் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தேவைக்கு அதிகமாகவே உங்களுக்கு இந்த வகுப்பை நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். மிக தெளிவாக இந்த வகுப்பை கவனித்து குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், 100% இதிலிருந்து தான் கேள்வி வரும். அடுத்த ஒரு மிக 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 முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.